நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருஷத்துல 2026 இந்த வருஷத்துல கூட ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலே தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த வருஷம் 365 நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். நம்ம பலப்படுத்தினார், நம்மை தாங்கினார், நம்மை சுமந்தார், தப்புவித்தார். எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்தார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நம்ம செபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புத்தகம் 136ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அதிகாரத்தை நம்ம எப்படி தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த வருஷம் முழுவதுமாக அவருடைய கிருபையினால கர்த்தர் நம்மை நிறைத்து காத்து வந்தார். அதுக்கு குறைவே இல்லாம கர்த்தர் நம்மை நடத்தி வந்த எத்தனை ஆபத்துகள், எத்தனை நாச மோசங்கள், அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை தப்புவித்து இந்த 26ஆம் வருஷத்துல கூட பிரவேசிக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த 25ஆம் வருஷத்துல ஆரம்பத்துல இருந்தவர்கள் முடிவில் இல்லாமல் போய்விட்டார்கள். இப்படி நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்மையும் கர்த்தர் அவருடைய கிருபையினால நிறைத்து இந்த 26ஆம் வருஷத்துல கர்த்தர் பிரவேசிக்க ஒரு பெரிய வாக்கியத்தை கொடுத்தார். உங்களோடு கூட ஒரு சில வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன். கடந்த வருஷத்துல என்ன நடந்தது, என்ன ஆச்சு, அதெல்லாம் நீங்க மறந்துருங்க. நம்ம ஒரு புதிய தீர்மானத்தோடு, புதிய விசுவாசத்தோடு, புதிய நம்பிக்கையோடு கூட இந்த புதிய வருஷத்துல பிரவேசிப்போம். கர்த்தர் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. நம்ம இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவாராக. நிச்சயம் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க நினைக்க வேண்டாம் கடந்த வருஷத்துல இது நடக்கலையே, அது நடக்கலையே, நான் ஜெபம் பண்ணினேன். இல்ல, நடக்கும். அது ஏற்ற காலங்களில நடக்கும். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்காம விடவே மாட்டார். நிச்சயம் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆனா அந்த நேரம் வர வரைக்கும் கர்த்தர் காத்திருப்பார். நாமும் காத்திருப்போம். நேரம் வரும்போதே கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். காண ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் இல்லை என்று மரியாள் இயேசுவான்கிட்ட போய் சொல்லும் பொழுது, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அற்புதம் செய்யறதுக்கு ஒரு நேரம் உண்டு. உன் வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய ஒரு நேரம் உண்டு. அதுக்கு நாமும் பொறுமையோடு காத்திருப்போம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களிலே இந்த 26ஆம் வருஷத்துல செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிற வசனம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The book of Jeremiah chapter 29 verse 14. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். முதல் பகுதி விதமாய் சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்றாரு, நான் உங்களுக்கு காணப்படுவேன். அப்படின்னா நான், அதாவது தேவன் எங்கேயோ ஒரு இடத்துல பரலோகத்துல தூரமா இருக்காருன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு காணப்படுவேன். நீங்க செபிக்கிற வழியில உங்களுக்கு காணப்படுவேன். நீங்க சமூகத்துல வந்து காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு நான் காணப்படுவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் தரிசனமாவேன். உங்களுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். காணப்படுவேன் என்று சொன்னால் என்ன? உன் தேவைகள் எல்லாம் நான் சந்திப்பேன் என்று தான் அதனுடைய அர்த்தம். 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எப்பொழுது காணப்படுவேன் என்றால், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எப்ப கர்த்தர் நமக்கு காணப்படுவார் என்றால், நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடும் போது. கர்த்தர் சமீபமா இருக்க, தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கிறார். எப்படி தேட வேண்டும்? முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடும் கர்த்தரை தேட வேண்டும். அப்படி என்றால் அவரோட பிரசனத்தை நாட வேண்டும். ஏதோ எத்தனையோ காரியங்களுக்காக மனுஷனை தேடி நாடி ஓடுறோம் இல்லைங்களா? இவங்க கிட்ட போனா அது சரியாயிடும், அவங்க கிட்ட சொன்னா அது காரியம் சரியாயிடும், இங்க போனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இங்க இவங்க கிட்ட போய் சொன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எத்தனை பேர்கிட்ட நம்ம ஓடுறோம். ஆனா கர்த்தர்கிட்ட ஓடுறோமா? கர்த்தருடைய பிரசனத்தை தேடுறோமா? அவருடைய பிரசனத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய வழிநடத்தலை நாம் தேடுறோமா? கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த 26ஆம் வருஷத்துல என்னை தேடினீர்கள் ஆனால், என் சமூகத்தில் இருப்பீர்கள் ஆனால்,
என் சமூகத்தை நாடுவீர்களானால் நான் உங்களுக்கு காணப்படுவேன். நான் உங்களுக்கு காணப்படுவேன். என்னை தேடுகிற, என் முகத்தை தேடுகிற பிள்ளைகளை நான் ஒரு நாள் கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல தாமே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். நான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவேன், கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுவேன், அவருடைய சமூகத்தில் இருப்பதை நான் நாடுவேன் என்று ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். என்னை தேடுவீர்களானால் கண்டடைவீர்கள். உங்களுக்கு நான் காணப்படுவேன். உங்கள் பிரச்சனைக்கு நான் பதிலை கொடுப்பேன். உங்களுடைய வியாதிக்கு நான் விடுதலை கொடுப்பேன். உங்கள் தேவைகளுக்கு நான் சந்திப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல தாமே நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அருமையான தெய்வச்சனமே, கர்த்தரை தேட ஆரம்பிப்போம். எல்லாம் தேடுதெல்லாம் விட்டுட்டு எத்தனையோ இடத்துல தேடி தேடி சோர்ந்து போய் தோல்வி அடைந்திருக்கிறோம். ஆனா கர்த்தரை தேட ஆரம்பிப்போம். கர்த்தரை தேடும் போதும் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அவரை தேடின பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே இல்லை. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி இருக்காரு. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, சாலமோனை எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க. யாரை கைவிட்டார்? அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். எத்தன் தான் பாவம் செய்தவன் தான், ஏமாற்றுகிறவன் தான், ஆனா கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் கைவிடவே இல்லை. இன்னைக்கு அந்த அவருடைய சந்ததியில இருந்தா 12 கோத்திர பிதாக்கள் இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆரம்பத்துல தாமே, இந்த 26ஆம் வருஷத்துல தாமே நாம் கர்த்தரை தேட ஆரம்பிப்போம். முதல் நாள்ல இருந்தே கர்த்தரை தேடுவோம். காலையில் எழுந்த உடனே கர்த்தரை தேடுவோம். உங்க பிரச்சனை என்ன, உங்க போராட்டம் என்ன, அதை தேவ சமூகத்துல வச்சிடலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதனுடைய காரியங்களை எனக்கு சரிப்படுத்தி கொடுக்கத்தாவே என்று சொல்லி தேவ சமூகத்தை நாடி தேட ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் 13ஆம் வசனத்துல, உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காணப்படுகிறது மட்டுமல்ல, அவர் என்ன செய்யறார்னா, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, கர்த்தர் காணப்பட்டா, கர்த்தர் நமக்கு தரிசனமானா, கர்த்தர் நமக்கு வெளிப்பட்டால், அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்தை நாம் நிறைந்திருக்கிற வேளையில கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி. ஹல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல அடிமைகளா இருக்கிற வேளையில கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. உங்கள் சிறையிருப்பை, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே சிறைப்பட்டிருக்கிறார்கள். ஆனா சொல்றாரு, சிறைப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில, பிரச்சனையோடு கூட தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில, விடுதலை இல்லாம தவித்து கட்டுண்டவர்களா இருக்கிற வேளையில என்னை தேடுங்க, என் முகத்தை தேடுங்க, என் சமூகத்தில் இருங்க, நான் உங்களுக்கு காணப்படுவேன். அது மட்டுமல்ல, நான் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து. அப்படின்றால் என்ன அர்த்தம்? நீங்க எழுந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும், துரத்தி விட்ட ஜனங்கள், துரத்தி விட்ட தேசம், அதாவது இழந்ததான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும், நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், பணம் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுப்பேன். எப்பொழுது? என்னை தேடுவீர்களானால். ஹல்லேலூயா. என்னை நாடுவீர்களானால், என் மேல் நம்பிக்கை இருப்பீர்களானால், என்னை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நான் உங்களுக்கு உங்கள் சிறையிருப்பை திருப்பி, ஹல்லேலூயா, உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆசீர்வாதங்களை இழந்துட்டீங்களா? இந்த 2025ல நன்மைகளை இழந்துட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை இழந்துட்டீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்ததெல்லாம் உனக்கு நான் திருப்பி கொடுப்பேன். என்னெல்லாம் நன்மைகளை இழந்துட்டீங்களா? பணம் நஷ்டமா போயிடுச்சா? பணத்தை இழந்துட்டீங்களா? அறிவில்லாம செயல்பட்டு உங்க பணத்தை இழந்துட்டீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த 26ஆம் வருஷத்துல நான் உனக்கு மீண்டும் திருப்பி கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தலத்துக்கே உங்களை திருப்பி வர பண்ணுவேன். என்ன ஸ்தலம்?
நீ எழுந்ததான ஆசீர்வாதங்கள், எழுந்ததான மகிமைகள், எழுந்ததான கிருபைகள், எழுந்ததான அதாவது மேன்மைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போறேன்? திருப்பி உங்களுக்கு கொடுக்க போறேன். அல்லேலூயா. திருப்பி உங்களுக்கு 26 வருஷத்துல நான் கொடுக்க போறேன். உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அதே அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கே நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அப்படியே டைரக்டா ஒரு கர்த்தருடைய பிள்ளையோடு பேசுகிறார். உங்கள் மேல நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மைகளை கொடுப்பதற்காக என்னெல்லாம் நன்மைகளை எதிர்பார்க்க, ஒருவேளை 2025 உங்களுக்கு கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இந்த 26ஆம் வருஷத்துல 2026ல கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எப்பொழுது? நம் கர்த்தரை தேடும் பொழுது, நம் கர்த்தரை தேடும் பொழுது, விசுவாசத்தோடு அவரை தேடும் பொழுது, நம்பிக்கையோடு அவரை தேடும் பொழுது கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கணும், உங்களை நான் உயர்த்தணும், உங்களை நன்மையினால் நிரப்பணும், வாழாக்காம தலையாக நான் உயர்த்தி வைக்கணும். உன் குடும்பத்துல, உன் சமுதாயத்துல, நீ வேலை செய்யற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல உன்னை நான் உயர்த்தணும்னு சொல்லிட்டு கர்த்தர் நினைத்திருக்கிறார். அதை அவர் மறக்கல, கர்த்தருடைய பிள்ளைய. சோர்ந்து போயிட்டீங்களா? ஐயோ, இந்த 25ஆம் வருஷம் முடிய போது கர்த்தர் வாழ்க்கையில செய்யலையேன்னு நீங்க கலக்கத்தோடு இருக்கீங்களா? சோர்வோடு இருக்கீங்களா? இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, நிச்சயம் இந்த 26ஆம் வருஷம் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். 26ஆம் வருஷத்துல ஆரம்பத்துல தாமே கர்த்தர் அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த போகிறார். தேடுகிற தம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். இதை நீங்கள் தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு இதை அப்படியே பற்றி கொள்ளுங்கள். என்ன ஆசீர்வாதங்களை 25ல நீங்க எழுந்தீங்களோ அதை இந்த ஜனவரி மாதத்துல தானே கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை வாழாக்காம தலையாக உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க, கலங்காதீங்க. உங்க கண்ணில் தண்ணீர் வருது பாருங்க, தொடச்சுக்கோங்க. அதெல்லாம் கர்த்தர் துருத்தில வச்சிருக்காரு. அந்த கண்ணீர் எல்லாம் கர்த்தர் துருத்தில கணக்குல வச்சிருக்காரு. கழாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை கர்த்தர் வாழாக்காம தலையாக்குவார். ஆரம்பத்துல தானே கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இது அநேகரோட வாழ்க்கையில நடக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அது அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். உங்களை ஆசீர்வதிப்ப, உங்களை உயர்த்த, உங்களை காத்துக்கொள்ள, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை கர்த்தர் புது வீடு கட்ட முடியலன்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷத்துல நீங்க புதிய வீட்டை கட்டுவீங்க. உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல நினைக்கிறீங்களா? இந்த வருஷத்துல திருமணம் நடக்கும். உங்க குடும்பத்துல மங்களகரமான காரியங்கள் உங்கள் குடும்பத்துல நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தால் அதை யாரால தடை பண்ண முடியாது. கர்த்தர் வாசலை திறந்தால் அதை யாரால அடைக்க முடியாது. உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம், அவரை தேடுவோம். இந்த 13ஆம் வசனத்தை மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்ன ஆசீர்வாதம் வேணும், என்ன நன்மை வேணும், அவரை தேடும் போது கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பா நம்ம அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வருஷம் நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வருஷமாக மாறப்போகுது. இந்த வருஷத்தினுடைய நல்ல புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த 1ஆம் நாளில் இருந்து கடைசி வரைக்கும் திரும்பி உங்கள் மேல் அபரிதமாய் பொழிந்து அவருடைய வல்லமை உங்களுக்கு அபரிதமாய் கொடுத்து, அருமையான ஊழியக்கார கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் உங்கள் சபைக்கு கொடுக்க போகிறார். இந்த வருஷத்துல நீங்கள் செய்கிறதான பிரயாசம் ஒன்றும் வீணா போகாது. நீங்கள் படுகிற பாடுகள் இவ்வளவு இல்ல. கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதை கணக்குல வைத்துக் கொண்டு இருக்கிறார். உன் நினைவுக்கு தக்கதாக உன்னை ஆசைப்படுவதற்கு மேலாக கர்த்தர் உங்களையும் உங்கள் சபையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். சிறுமந்தையே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேசமே பயப்படாதே, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
தேவச்சனமே, சந்தோஷத்தோடு கூட மனமகிழ்ச்சியோடு கூட இந்த புதிய வருஷத்துல நம்ம பிரவேசிப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மை வாழாக்காமல் தலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாமா? நீங்க இருக்கிற இடத்துல உங்க கண்களை மூடுங்க. நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய ஒரு வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். கர்த்தருடைய மகிமை உங்களை ஆட்கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்வோடு துக்கத்தோடு இந்த 1ஆம் தேதியில என்னதான் நடக்குமோ, அந்த வருஷம் எப்படியோ நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க கர்த்தரை தேடுங்க. மனுஷரை தேடுறத விட்டுருங்க. தேடி தேடிதான் சோர்ந்து போய் வெட்கப்பட்டு போயிட்டீங்க. இனி மனுஷரை தேடாதீங்க, கர்த்தரை தேடுங்க. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க, அவருடைய பிரசனத்தை தேடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையும் மாட்சிமை நிறைந்ததான எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த 26ஆம் வருஷம், இந்த முதல் நாளுக்கு நன்றி சுவாமி. முதல் சாமங்களிலே கர்த்தரை தேடும்படியான ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்திரு, அதற்காக நன்றி ராஜா. தேடும் பொழுது எங்கள் சிறுகிருப்பை மாற்றுகிறேன் என்று சொன்னீரே. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று சொன்னீரே. நான் ஜெபத்துக்கு பதில் தருவேன் என்று சொன்னீரே ராஜா. எழுந்ததெல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னீரே, அதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கடந்தது மறந்து இனி பிரவேசிக்க போகிற இந்த வருஷத்துல நான் என்ன செய்யணும், எப்படி வாழ்க்கை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்ங்கிற அந்த ஒரு எண்ணத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு இடைப்படுவீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரோடு பாரத்தோடு இனி என்ன நடக்குமோ என்ற சந்தேகத்தோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆவியானவர் தொடுவீராக. இந்த வழியில கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஞானி பாய்ந்த கருத்தை வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு அமரட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. நீ சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சபைகளிலே நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்திலே. எங்களை தாழ்த்துடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை எல்லாரும் தாழ்த்துடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. I wish you a happy and prosperous new year. May God bless you all. Thank you.